முதலமைச்சரை சந்திச்சு சொன்ன பிறகு முதலமைச்சர் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அது மட்டும் இல்லாம இந்த உமாசங்கரை பொறுத்த வரைக்கும் அவரு பல முறை காவல் நிலையத்தை அணுகி கேட்டிருக்கிறார், அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்படி செய்ததற்கு காரணம் இந்த படுகொலைக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்கு. இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கியமான புள்ளிகள் தலையிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தலையீடின் காரணமாக காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த விசாரணைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசாரணைய சிபிஐக்கு அனுப்பினாதான் பாரபட்சமின்றி விசாரணை நடத்த முடியும். உமாசங்கர் யார் சம்பந்தப்பட்டாங்கன்னு இப்ப என்ன பண்றாங்க, ரவுடிகள் வச்சு அதை அந்த வழக்கை பூசி மழுப்ப பாக்குறாங்க. அரசியல் பின்னணி இல்லைன்னு சொல்லி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த.